ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெத்திலி மீன் 65 தான். ஆமாங்க, நான் ஒரு டைம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். நானும் கடையில் ஒரு கடையாக பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் நேற்று தான் என் கண்ணில் பட்டுச்சு. உடனே வாங்கி 65 போட்டுட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கு நல்ல கண்ணாடியமாக இருக்கும். பார்க்கவே நல்லா ஸ்மூத்தாக குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. என்ன இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தலையை பிக்கும் போது குடலும் சேர்ந்து வந்துடும். அப்புறம் வாழையும் கட் பண்ணி எடுத்துடலாம். 2-3 டைம் அலசினதுக்கப்புறம் பொரிக்கிற மசாலா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு போட்டுட்டு அடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த மசாலா அதில் இறங்கும். சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அது கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை எதுக்குன்னா நம்ம மீனோட சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா வாசமாக இருக்கும். மீன் நம்ம போடும்போது நல்லா உதிரியாக ஒன்றா ஒட்டாமல் போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நானே டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் தான் நல்லா சாப்பிட்டான். இனிமேல் அடிக்கடி இதை தான் செய்யணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.